ஹாய் எவ்ரிவன். இப்போ நான் ஹிந்தி ஸ்போக்கன் எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி வாழ்க்கையில் இந்தியை சரளமாக பேசுகிறதுக்காக மட்டும் இல்லை, தக்ஷின் பாரத்தோடைய விஷாரத் உத்ராடு, பிரவீன் உத்ராடு 2 எக்ஸாமுக்கும் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நாம் இப்போது பாடத்துக்கு போயிடுவோம். இப்போ இங்கிலீஷில் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்வியூக்கோ வெளியில் ஸ்கூல்லையோ போனோன்னா நம்மளை இன்ட்ரடக்ஷன் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே ஹிந்தியில் ஆத்ம பரிச்சை. ஆத்ம பரிச்சைனா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், சுய அறிமுகம் அப்படின்னு அர்த்தம். இப்போது எப்படி ஒரு சுய அறிமுகம் நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மேரா நாம் சுபாஷ் ஹே. அதாவது மேரா நாம் சுபாஷ் ஹே எப்படி மீனிங் சொல்ல, என்னுடைய பெயர் சுபாஷ். இங்கிலீஷில் பார்த்தோன்னா மை நேம் இஸ் சுபாஷ். இதுவே கேர்ள் அந்த என்ன சொல்லுவா, மேரி நாம் பிரியா ஹே அப்படின்னு சொல்லுவாள். என்னுடைய பெயர் பிரியா, மை நேம் இஸ் பிரியா அப்படின்னு. அடுத்தது மேம் சேலம் மேம் ரகத்தாகும். நான் சேலத்தில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் சேலம். இப்போது கேர்ள் வந்து சென்னையில் வசிக்கிறா. அப்போ எப்படி சொல்லுவா, மேம் சென்னை மேம் ரகத்தீகும். நான் சென்னையில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவாள். அடுத்தது நான் இந்தியன். அது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது, மேம் பாரதியகும். இது ஒரு பையனோ ஒரு மேலோ சொல்கிறது. இப்போது ஃபீமேலாக இருந்தால் எப்படி சொல்லணும், மேம் பாரதிய மகிழாகும். நான் இந்திய பெண்மணி, ஐ ஆம் இந்தியன் விமன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ். இப்போ ஒருத்தர் ஏஜ் கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது, மேம் 9 சால் காகும். நான் 9 வயது ஆகிறது, எனக்கு 9 வயது ஆகிறது சொல்லலாம். ஐ ஆம் 9 years old. இது பெண்ணுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அடுத்தது மேம் வித்யார்த்திகும். நான் மாணவன், நான் மாணவி, ரெண்டுமே ஒன்று தான். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இப்போ படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறது, மேம் சௌதி கக்ஷா மேம் படுத்தாகும். நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். ஐ ஸ்டடி இன் 4th standard. இதுவே 8ஆக இருந்தால் என்ன சொல்லணும், மேம் 8वीं कक्षा में படுத்தாகும். ஃபீமேலாக இருந்தால் மேம் சேதி கக்ஷா மே படுத்திகும். தீனும் சொல்லலாம், வீயும் சொல்லலாம் நம்ம. அப்போது அந்த வகுப்பை சொல்லி நாம் சொல்லணும். அடுத்தது இப்போது எனக்கு ஒரு சகோதரன் சகோதரி இருக்கான்னா எப்படி சொல்கிறது, மேரே ஏக் பாயி और एक बहन है. இது 2 பேருக்கு வேணும். ஏன்னா எனக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் இருக்கிறார்கள். ஐ ஹாவ் எ பிரதர் அண்ட் எ சிஸ்டர். நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு எப்படி சொல்வீங்க, மேம் ஹரிஓம் வித்யா மந்திர் மேம் படித்தாகும். இப்போ ஃபீமேலாக மேம் ஹரி ஓம் வித்யா மந்திர் மேம் படித்தீகும். அப்போ என்ன அர்த்தம், நான் ஹரிஓம் வித்யா மந்திரில் படிக்கிறேன். ஐ ஸ்டடி இன் ஹரிஓம் வித்யா மந்திர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுரேஷ் மேரே படே பாய் ஹேன். சுரேஷ் என்னுடைய மூத்த சகோதரன். சுரேஷ் இஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஷிவானி
மேரி சோட்டி பகன் ஹை. ஷிவானி என்னுடைய தங்கை. ஷிவானி இஸ் மை எங்கர் சிஸ்டர். வே தயாலு ஹை. அவர்கள் இரக்கம் குணம் கொண்டவர்கள். தே ஆர் கைண்ட் ஹார்ட்டட். கைண்ட் ஹார்ட்டடுக்கு என்ன அர்த்தம்? தயாலு. அடுத்தது वे भी मेरे विद्यालय में पढ़ते हैं. அவர்களும் என்னுடைய பள்ளியில் படிக்கிறார்கள். they also study in my school. அடுத்தது இப்போது அப்பா என்ன வேலை செய்கிறார், அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது मेरे पिताजी का नाम श्री என் சிவா ஹே. இப்போது என்னுடைய அப்பாவோட பேர் சிவா. மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஸ்ரீ சிவா இனிஷியலோட. இதுவே அம்மா பேர் சொன்னதுன்னா மேரி மாதாஜி கா நாம் ஸ்ரீ ரேவதி ஹே. श्रीमती रेवती है. அப்போது மேரி மாதாஜி கா நாம், மேரின்னு எதுக்கு சொல்கிறோம்? ஃபெமிலின். அதனால் மேரி மாதாஜி கா நாம் ஸ்ரீமதி ரேவதி ஹே. மை மதர் நேம் இஸ் ஸ்ரீமதி ரேவதி. என்னுடைய அம்மா பேர் ரேவதி திருமதி. வே எலக்ட்ரானிக் அபியந்தா ஹை. அப்பா வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருப்பார். அதை நாம் எப்படி சொல்லலாம்? எலக்ட்ரானிக் அபியந்தா ஹை. மேம் நீ எத்தனை மணிக்கு எழுந்துப்ப அப்படிங்கிறது எப்படி சொல்வ? மேம் சுபக் 6 பஜே உடுத்தாகும். இதுவே ஃபெமிலியில் இருந்தால் உடுத்தீகும் அப்படி தான் மாற்றிப்போம். மற்ற எல்லாமே சேமாக தான் வரும். அதாவது நான் காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துக்கிறேன். மேம் சுபக் 6 பஜே 6 பஜே உடுத்தாகும். உடுத்தாகுங்கிறது மேஸ்குலினில் சொல்லுவோம், ஃபெமினினில் உடுத்தீகும். மேம் 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும். மேம் 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும். நான் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறேன். 9 பஜேன்றது எப்படி சொல்கிறது? இப்போது உனக்கு வந்து 8:30 ஸ்கூல் இருக்குது. அப்போ எப்படி சொல்வேன்னா மேம் 8:30 பஜே ஸ்கூல் ஜாத்தா ஹூம். 8:30 பஜேனா 8:30 அப்படி சொல்லலாம். இல்லை மேம் எனக்கு 8:45 தான் ஸ்கூலு அப்படின்னா 8:45 இங்கே சொல்லக்கூடாது. அது எப்படி சொன்னால் 9 பஜேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி என்னால் 8:45 சொல்லக்கூடாது. 9 பஜே ஸ்கூல் ஜாத்தாகும். இதுவே ஃபெமிலினா இருந்தால் ஜாத்திகும் அப்படி சொல்லலாம். शाम को 4 बजे घर वापस आता हूँ. शाम को 4 बजे घर वापस आता हूँ. நான் சாயந்தரம் ஷாம் கோனா நை ஈவினிங் 4 பஜே 4 மணிக்கெல்லாம் घर வாபஸ் ஆத்தாகும் வீடு திரும்பி விடுவேன். 4 o'clockலாம் ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். மேரே குச் மித்ர பி ஹை. எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். குச்சுனா என்ன? சில. ஐ ஹாவ் எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அடுத்தது பார்த்தோன்னா மேம் உன்கே சாத் கேள்தாகும். நான் வந்து அவங்களோடலாம் விளையாடுவேன். மேரி மாத்ரு பாஷா தமிழ் ஹே. என்னுடைய தாய்மொழி தமிழ். ஏன் மேரி மாத்ருபாஷானது? மாத்ருபாஷானா நம்மளோட தாய். தாய்ங்கிறனால தான் இங்கே மேரி அப்படின்னு சொல்கிறோம். மேரி மாத்ருபாஷா தமிழ் ஹே. मेरा उद्देश्य पत्रकार बनना है. मेरा उद्देश्य என்ன? எய்ம். என்னோட எய்ம் என்ன? ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிறது தான், ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறது தான் என்னுடைய எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம மேரா
उद्देश्य पत्रकार बनना है। मैं बड़ों का आदर करता हूँ और छोटों से प्यार। मैं बड़ों काना என்ன பெரியோர்கள் எல்டர்ஸ்க்கு ஆதர் கர்த்தாகும் ஆதர்னா ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பேன். அவர் சோட்டோ சே பியார் சிறுவர்களிடம் அன்பு செலுத்துவேன் நேசிப்பேன் அர்த்தம். मैं अपने देश के लिए एक உபயோகி நாகரிக் பன்னா சாகத்தாகும். நான் இந்த நாட்டிற்கு ஒரு உபயோகினா யூஸ்ஃபுல், நாகரிக்னா குடிமகனாக, பன்னா சாகத்தாகும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். மேம் अपने देश के लिए एक उपयोगी नागरिक बनना चाहता हूँ. मैं हमेशा ईमानदार बनकर रहना चाहता हूँ. நான் எப்பொழுதுமே ஒரு நேர்மையாளனாக இருப்பேன், நேர்மையுள்ளவனாக இருப்பேன் அர்த்தம். ஹமேஷா அப்படின்னா என்ன? எப்பொழுதும், எவ்ரி, ஆல்வேஸ், எப்போவுமே. ஈமான்தார்னா ஆனஸ்ட். பன்கர் ரகனா சாகத்தாகும் நான் எப்போதும் நேர்மையானவனாக இருக்க விரும்புகிறேன். இதுதான். இப்போது இந்த ஆத்ம பரீட்சையை நீங்கள் டெய்லியும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்குள்ளேயே இப்படி பேசி 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 பழகி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பற்றி நீங்கள் ஹிந்தியிலேயே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்போக்கன் ஹிந்தி போடுற இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில்லை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ.